வசனங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே என்னாகம புத்தகத்தின் அறிமுக பகுதியினை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? இந்த உலகத்தின் யாத்ரீகர்களின் கைப்புத்தகம் என்று நாம் என்னாகம புத்தகத்தினை கூறலாம் என்றும், தேவன் நம்மை உயர்த்தினால் தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், நம்மை திருத்துவதற்காகவும் தம்மிடம் நெருங்கி சேருவதற்காகவுமே தேவன் சில நேரங்களில் சில கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் என்னாகமம் 1 அதிகாரம் முழுவதையும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நம்மை தேவன் இந்த உலகத்திலே எதற்காக வைத்திருக்கிறார்? இந்த உலகத்திலே நமக்கு சமாதானம் உண்டா? இந்த 1 அதிகாரத்தில் ஏன் இவ்வளவு பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோ இந்தியாவின் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு வருகிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய சமாதானமும் கர்த்தருடைய மகிழ்ச்சியும் இன்றும் உங்களை நிரப்புவதாக. இன்று நாம் எண்ணாமும் 1 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்கப் போகிறோம். எண்ணாமும் 1 அதிகாரத்திலே முதலாவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நாம் பார்க்கிறோம். நாம் அதை பார்ப்பதற்கு முன் 1வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே கர்த்தர் மோசேயோட பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே இருந்து பேசினார்? வனாந்தரத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து பேசினார். இன்றும் இந்த உலகமாகிய வனாந்தரத்திலே கர்த்தர் நம்மோடும் பேசி கொண்டிருக்கிறார். எங்கே இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார்? திருச்சபையாகிய ஆசரிப்பு கூடாரத்திலிருந்தும் கர்த்தருடைய வசனத்திலிருந்தும் நம்மோடு அவர் பேசுகிறார். அந்த திருச்சபை என்ன? அது 4 சுவரால் எழுப்பப்பட்ட ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. திருச்சபையிலே ஆலயங்களிலே ஆராய்த்து கொண்டிருக்கிறவர்களும், இந்த வேளையிலே இவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் திருச்சபையாய் இருக்கிறோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த வனாந்தரமாகிய உலகத்திலே திருச்சபையாக வைத்திருக்கிறார். மேலும் இந்த உலகத்திலே நம் மூலமாக ஆண்டவர் பேசுவதற்கு நாம் ஆயத்தமான நிலைமையிலே இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். யோவான் 17 அதிகாரம் 15 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமையிலிருந்து அவர்களை காத்து கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு ஜெபிக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு வருகிறோம் என்று எபேசியர் 2 அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். இதே காரியத்தை தான் எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனத்திலையும் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் அவருடைய ஆலயமாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவர் தங்கி வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த ஸ்தலம் என்பதை மறந்து போகக்கூடாது. நம் மூலமாக இந்த வனாந்தர உலகத்திலே மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். எண்ணாகமம் 1 அதிகாரம் 2, 3 வசனங்களிலே கர்த்தர் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இஸ்ரவேலரின் அனைத்து கோத்திரங்களிலிருந்தும் 20 வயதிற்கு மேற்பட்ட யுத்தம் செய்வதற்கு தகுதியான மக்களை கணக்கெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு சொல்கிறார். மோசேயும் ஆரோனுமாக மாத்திரமல்ல, அவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் தங்களுக்கு உதவியாளர்களை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் கூறியிருக்கிறார். இந்த மக்கள் கணக்கெடுப்பு எதற்காக செய்யப்படுகிறது? யுத்தம் செய்வதற்காகவே இந்த கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபொழுது அவர்கள் யுத்தம் செய்ததில்லை. ஆனால் அவர்களுடைய அடிமைத்தனத்திலே தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். நீங்கள் யுத்தத்திற்கு செல்லுங்கள் என்று ஆண்டவர் அவர்களை சொல்லவில்லை. அவர்களுக்காக தேவனே யுத்தம் செய்தார். ஆனால் இன்று அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று சுயாதீனமுடையவர்களாய் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் விடுதலை செய்யப்பட்டவர்கள். விடுதலை செய்யப்பட்ட அவர்களுக்கு வெளியே சத்துருக்கள் உண்டு. இந்த சத்துருக்களோடு இப்பொழுது தேவன் அல்ல, இவர்களே போராட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் விசுவாசிகளாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரனாக அல்ல சகோதரியாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலே நமக்கு போராட்டங்கள் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த உலகத்திலே நாம் யுத்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். யுத்தம் செய்யக்கூடிய வீரர்களாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். எபேசியர் 6 அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று வாசிக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த போராட்டத்திலே நாம் தனித்து விடப்பட்டவர்களாக அல்ல, கர்த்தரிலும்
கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தம் செய்வதற்காக நாம் முன்னால் வந்தாலும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆகையினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ரட்சிக்கப்பட்ட அருமையான விசுவாசியே, உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற போராட்டங்கள், யுத்தங்கள், பலவிதமான அந்தகார சக்திகளோடு காணப்படுகின்ற யுத்தங்களிலே தேவனுடைய பலன் உங்களுக்கு உண்டு. அவர் தம்முடைய மாறாத அற்புதமான கிருபையினாலே உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நீங்களும் நானும் முரட்டாட்டமும் துன்மார்க்கமும் நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் பாவத்திற்குள்ளாக இருக்கிறது. பாவத்திற்குள்ளாக இருக்கிற இந்த உலகத்திலே நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக, ரட்சிப்பை பெற்றவர்களாக காணப்படுகிறோம். அவருடைய அற்புதமான கிருபைக்கு நாம் அடையாளங்களாக இருக்கிறோம். எதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார்? இந்த உலகத்தில் உள்ள போராட்டங்களிலே நம்மை எதிர்த்து நிற்கிற பொல்லாத ஆவிகளோடு கூட நாம் போராடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:3 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நீ போராடக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகனாக இரு என்கிறார். அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 6:12 நல்ல போராட்டத்தை போராடு என்றும் கூறுகிறார். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்றும் சொல்லுகிறார். எனவே ஜனங்கள் யுத்தம் செய்வதற்காக இப்பொழுது கணக்கெடுக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே முதலாவதாக இப்பொழுதுதான் அவர்கள் யுத்தத்தை பற்றி கேள்விப்படுகிறார்கள். இந்த 7ஆம் புத்தகத்திலே நாம் யுத்தங்களை குறித்தும், எக்காலங்களை குறித்தும், போராட்டங்களை குறித்தும், ராட்சதர்களை குறித்தும் பார்க்க போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் நாம் அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே தான் வாசம் செய்கிறோம். இன்று எங்கு பார்த்தாலும் போர் மேகங்கள், எங்கு பார்த்தாலும் புலம்பல்கள், எங்கு பார்த்தாலும் வல்லரசுகள் மற்ற நாடுகளை மேற்கொள்ள துடித்து கொண்டிருக்கும் நிலைமைகள். வேத வசனங்களை கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான நேரே, இன்று அநேகர் இந்த உலகத்திலே சமாதானம் உண்டு என்று சொல்கிறார்கள், சமாதான உடன்படிக்கைகள் செய்கிறார்கள். ஆனால் சமாதான உடன்படிக்கை செய்கிறவர்கள் வாழ்க்கையிலே நடக்கிற வேடிக்கை என்ன தெரியுமா? சமாதான உடன்படிக்கைக்கான காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த சமாதானத்திற்கு எதிரடையான காரியமாய் அது முடிந்து விடுகிறது. அங்கே உபத்திரம் வருகிறது. ஒருவருக்கொருவர் மனத்தாங்கல்கள் வந்து விடுகின்றன. அந்த சமாதான உடன்படிக்கை உடைக்கப்படுகிறது. நாம் கேடான ஒரு உலகத்திலே இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே தேவன் வைத்திருக்கிறார். நாம் போராடுகிற விசுவாச திருச்சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிறோம். போராடுவதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. 4 பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு மனிதர் உங்களில் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்கிறார். அவர்கள் தங்கள் பிதாக்களின் வம்சங்களுக்கு தலைவர்களாக இருக்க வேண்டும் என்பதாய் சொல்லுகிறார். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது கணக்கெடுப்பு அங்கே காணப்படுகிறது. இவைகளை படிக்கிற பொழுது உள்ள கிளர்ச்சியை உருவாக்கக்கூடிய, இல்லை என்றால் மகிழ்ச்சியை கிளப்பக்கூடிய ஒரு காரியமாக அது இல்லை. அல்லது கட்டுக்கதையை காண்பிக்கும் ஒரு தொலைக்காட்சி தொடரை போல அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த 54 வசனங்களும் நமக்கு உற்சாகம் தராத வசனங்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை நாம் மறந்து போகக்கூடாது. இவை ஒவ்வொன்றிலேயும் ஆண்டவர் திட்டமும் தீர்மானம் உடையவராய், ஒவ்வொன்றிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். இங்கே நாம் பார்க்க வேண்டிய முதலாவது காரியம், கர்த்தர் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர் மேலும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட மனிதர் மேலும் தேவன் அக்கறை உடையவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரனும், ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரியும், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியம். இங்கே கர்த்தர் ஆரோனுக்கும் மோசேக்கும் உதவியாளர்களாக ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொருவரை தெரிந்தெடுக்க சொல்கிறார். அந்த ஒவ்வொரு பெயர்களையும் நாம் உற்று நோக்கும் பொழுது அது தலை சுற்றுவது போல காணப்படலாம். ஆனால் ஒவ்வொரு பெயர்களும் கர்த்தருக்கு மிக முக்கியமானது. ஒவ்வொரு பெயரும் அர்த்தம் நிறைந்த பெயர்களாய் காணப்படுகிறது. இதை நாம் மறந்து போகக்கூடாது. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு மிக முக்கியமானவர்கள். உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் அர்த்தம் நிறைந்ததாக தேவனுக்கு இருக்கிறது. உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருப்பதின் நோக்கம், இங்கே வைத்திருப்பதின் நோக்கம், ஆண்டவர் நம்மை உபயோகிக்க விரும்புகிறார். கணக்கெடுப்பிற்காக ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு நபரை தெரிந்தெடுக்கும்படியாக கர்த்தர் சொன்னார். அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த பெயர் பட்டியலை நாம் பார்க்கிற பொழுது ஒருவேளை வெளிப்படையாக அவைகள் புரியாததாய் காணப்படலாம். ஆனால் இங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன? ஒவ்வொரு பெயரும் கிட்டத்தட்ட கர்த்தரை குறிப்பிட்டு காட்டுகிற வார்த்தைகளாய் காணப்படுகின்றன.
என் தேவன் ஒரு பாறை, கர்த்தர் ஒரு ஒளி, கர்த்தர் என் அன்பு, கர்த்தர் தெய்வீக ஒளியின் முறையாளர். தேவன் தகப்பனாயிருக்கிறார், என் உறவின் முறையான மகிமையானவர். என் கர்த்தர் கேட்பார், கர்த்தர் என் பங்கு, என் தகப்பன் நியாயம் தீர்க்கப்பட்டார், என் சகோதரன் ஒரு சகாயர், தேவன் என் உறவுக்காரர், தேவனால் நன்மை, தேவன் ஒரு நண்பர், கர்த்தர் தூக்கி எடுப்பவர், நீர் ஊற்று போன்ற இவ்விதமான பொருட்களை உடைய பெயர்களைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன? இவை எல்லாமே தேவன் தம்முடைய ஜனங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்பதையே கோடிட்டு காட்டுகின்ற அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையாலே இந்த பெயர்களை குறித்து நாம் ஏன் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று எண்ண தேவையில்லை. எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதையே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, நம்முடைய பெயர்களும் அர்த்தம் நிறைந்ததாய் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஒரு கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து என்னில் இருக்கிறாரா? நான் கிறிஸ்தவள் என்றால் கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறாரா? இதை குறித்து நாம் எண்ணி பார்ப்போம். யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரனாய் இயேசு கிறிஸ்து நம்மிலே இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னம் நம்மிலே ஆட்கொண்டிருக்கும் பொழுது, அவரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது நாம் ஜீவனுடையவர்கள். கிறிஸ்தவன் என்றால் ஜீவனுடையவன், ஜீவனுடையவள். ஆம், நாம் பெயருக்கேற்றவாறு வாழ ஆண்டவரே நமக்கு உதவி செய்வாராக. பிரியமான சகோதரனை சகோதரியே, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு பெயர் கொடுக்கும் பொழுது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். உலகம் போற்றும் நபர்களின் பெயர்களை கொடுப்பதை விட கர்த்தருடைய வார்த்தை கூறும் மாதிரியான விசுவாசிகளுடைய பெயரை நாம் கொடுப்பதே சிறந்தது. பல குடும்பங்களிலே இன்றும் அது செயல்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பெயர் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை குறித்த எண்ணமில்லாமல் பெயர்களை கொடுக்கும் குடும்பங்களை குறித்து வேதனை அடைகிறேன். நம் பிள்ளைகளுடைய பெயர் அவர்களுக்கு கர்த்தரை நினைப்பூட்டுகிறதா இருக்க வேண்டும். ஏன் நாம் அந்த பெயர்களை பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோம் என்பதை குறித்தும் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எண்ணாமம் 1 அதிகாரம் 18 முதல் 46 முடிய உள்ள பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, மோசேயும் ஆரோனும் பேர் பேராக குறிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரங்களின் தலைவர்களை தங்களுக்கு உதவியாக கொண்டு மக்கள் தொகையை கணக்கிட ஆரம்பித்தார்கள். 18 சொல்லுகிறது, 20 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள், தங்களுடைய வம்சா வழியை தெரிவித்தார்கள். தாங்கள் எந்த கோத்திரத்தார், தாங்கள் எந்த குடும்பத்தார் என்பதை அவர்கள் கூறியதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? தேவன் தம்முடைய பிள்ளைகள் சிறப்பானவர்களாக, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 12 கோத்திரங்களை தெரிந்து கொண்ட தேவன் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவனுடைய பிள்ளைகளின் மூலமாய் தமக்கென்று அவர்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவர்களின் தனித்தன்மையை விடாதிருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். அவர்கள் ஒவ்வொருவருடைய வரலாறும் ஆண்டவருக்கு தேவை என்பதை விரும்புகிறார். அவர்கள் தன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தன்னுடைய தனி கவனத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அந்த தனித்தன்மை என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் அவிசுவாசியான எந்த கூட்டத்தோடும் சம்பந்தம் கலக்காதவர்களாய் இருக்க வேண்டும். திருமண உறவிலே அவர்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையினாலே தான் அவர்கள் இங்கே தங்களுடைய வம்ச வழியை சொல்லும்படியாக தேவன் அவர்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த தனி உறவு, தனித்தன்மையுடையவர்களாக நாமும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒவ்வொருவனும் ஒரு தனித்தன்மை உடையவன். அவன் கிறிஸ்தவன் என்றால், கிறிஸ்தவள் என்றால் கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவன். உலகத்தில் இருந்தாலும் உலகத்தோடு ஒத்துப்போகாதவர்கள். அவர்கள் ஆண்டோடைய பிள்ளை, பரிசுத்தத்தை அணிந்து கொண்டிருக்கிறவர்கள், தாழ்மையை அணிந்து கொண்டிருக்கிறவர்கள். கிறிஸ்துவனுடைய சிந்தை அவர்களிலே இருக்கிறது என்பதை இந்த உலகத்திலே காட்டுவதற்காக ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சாவளியைச் சேர்ந்தவன். தேவனே என்னுடைய வம்சாவளி, அவரே என்னுடைய மூல கர்த்தா, அவருடைய பரம்பரையை சார்ந்தவன் நான் என்று சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறேன். இது எப்படி ஆகும்? 1 யோவான் 3 அதிகாரம் 2 நாம் பார்க்கும் பொழுது, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம் என்பதாக அங்கே யோவான் எழுதியிருக்கிறார். நாம் கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கும் பொழுது
தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியத்தை பெறுகிறோம் என்று பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியருக்கு எழுதும் பொழுதும் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுதும், யார் யார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த அதிகாரம் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அதிகாரம். ஆண்டுடைய நாமத்தின் மேலே வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே அது நமக்கு கிடைக்கிறது. அன்பான நேரே, இன்று எந்த பெயரின் மேல் நீங்கள் விசுவாசமுடையவர்களாய் இருக்கிறீர்கள்? எந்த நாமத்தை குறித்து நான் ஓட்டமும் சாட்டமும் வாஞ்சையுமாயிருக்கிறேன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. வானத்தின் கீழே பூமியின் மேலே வேறு எந்த ஒரு நாமமும் இல்லை. இன்று நான் யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன்? அரசியலில் பெரியவர்களாக இருக்கிறவர்களை பார்த்து ஓடுகிறேனா? அல்லது சமய வரலாற்றிலே பெரியவர்களாக இருக்கிறவர்களை தேடி ஓடுகிறேனா? அல்லது பொருளாதார ரீதியிலே அதிகம் பெற்றவர்களை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேனா? யாரை நம்பி நான் வாழ்கிறேன்? பிரியமானவர்களே, நம்முடைய வம்ச வரலாறு மிக முக்கியமானது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் உண்மையாகவே கர்த்தருடைய பெயரிலே கொண்டுள்ள விசுவாசத்தின் மூலமாக அவருடைய பிள்ளையாக இருப்போம் என்றால் நாம் அவருடைய சுதந்திரவாளிகளும் அவருடைய காரியங்களிலே உரிமை கொண்டாடுகிறவர்களுமாய் காணப்படுவோம். கலாத்திய சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்பதாய் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுதும், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். அவர்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்வதாயும் குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி இதை நீங்கள் அறிய முடியும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினராய் மாறும் பொழுது மாத்திரமே இதை அனுபவித்து முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அது ஒன்றே வழி. ரட்சிக்கப்படாமல் மறுபடியும் பிறக்காமல் ஆண்டுடைய பிள்ளையாகின்ற அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகமாகிய வனாந்தர பாதையிலே நீங்களும் நானும் கடந்து செல்லும் பொழுது நாம் யார் என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். இந்த ரட்சிப்பு நிச்சயம் எனக்கும் உண்டு என்று கூறுவீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற நிச்சயம் எனக்கு இல்லை என்றால் இன்றே அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை தேடுங்கள். அந்த ரட்சிப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. சிலுவை அண்டை வாருங்கள். இயேசு என் பாவத்திற்கான தண்டனையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வசனத்தின் மூலமாகவே கொடுக்கிறார். 8ஆம் 1ஆம் அதிகாரம் 47 முதல் 51 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, லேவியர் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே சேர்க்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். அவர்கள் தனியாக கணக்கிடப்பட்டார்கள். காரணம், பொது கணக்கெடுப்பு சேனைக்குரியது, போர் வீரர்களுக்குரியது. லேவியர்களோ படை தொழிலிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இவர்கள் பரிசுத்த கூட்டமாக கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்காக அவருக்கு சொந்தமானவர்களாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களையும் சேர்த்து கணக்கெடுப்பது பாவம் என்று சொல்லப்படுகிறது. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலேயும் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்படாத ஏனைய மக்கள் ஆசரிப்பு கூடாரத்தை தீட்டுப்படுத்துவதை தடுப்பதற்கும் அதை காப்பதற்கும் லேவியர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். இவர்களுடைய பணி சிறப்பான ஒரு பணியாகும். இவர்களின் கடமைகள் இந்த வசனங்களிலே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் பணிமூட்டுகளையும் சுமக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பொருட்களுக்கு இவர்கள் விசாரிப்புக்காரர்களாய் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தை சுற்றிலும் தான் இவர்கள் பாளையம் இறங்கி இருக்க வேண்டும். வாசஸ்தலம் புறப்படுகிற பொழுது அதை இறக்கி வைக்கவும், அதை ஸ்தானம் பண்ணும் பொழுது அதை எடுத்து நிறுத்தவும் இவர்கள் பொறுப்பாளர்களாய் இருக்கிறார்கள். வாசஸ்தலத்தை காவல் செய்வதும் லேவியருடைய பணியாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரனை சகோதரியே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் யார், அவர்கள் எந்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்று அறிந்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்பதையும் அறிந்திருந்தார்கள். ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் பாளையத்திலே என்ன என்ன பணி என்பதை ஆண்டவர் திட்டமிட்டு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற நமக்கும் இது உண்மையாகவே இருக்கிறது.
நாம் நம்முடைய வம்சாவளியை அறிந்திருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டவர்களாக, கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்பதை அறிந்தவர்களாய் வாழ வேண்டியது மிக அவசியம். நாம் யாருக்கு சொந்தம்? சற்றே சிந்தனை செய்து பார்ப்போம். நாம் ஆண்டவருக்கு சொந்தம் என்ற நிச்சயம் இருக்கும் என்றால் ஆண்டவரை நன்றியோடு துதிப்போம். ஒருவேளை அந்த நிச்சயமற்றவர்களாய் காணப்படுவோம் என்றால், ஆண்டவரே, என்னை எனக்கு காட்டும், உம்மை எனக்கு காட்டும், நானும் உம்முடைய பிள்ளை என்ற நிச்சயத்திற்குள்ள வர வாஞ்சிக்கிறேன் என்று கூறுவோம். நம்முடைய பாவங்களை உணர்ந்து அவருடைய பாவத்திலே அறிக்கை செய்வோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் அவருடைய பிள்ளையாக முடியும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தன்மை உள்ளவர்களாக, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராக அறிந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்ற உணர்வோடு கூட நாங்கள் எதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாக இந்த உலகத்திலே உமக்கு சாட்சியாக வாழ இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற நிச்சயம் இல்லையே என்ற பாரத்தோடு இருப்பார்கள் என்றால், தொடர்ந்து உம்முடைய வசனங்கள் மூலமாய் அவர்களோடு பேசும். நீர் அவர்களுக்காகவும் மரித்தீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவும், அதை நம்பவும், உம்முடைய பிள்ளைகளாய் அவர்கள் மாறவும் கர்த்தரே அவர்களுக்கு உதவி செய்யும். இந்த வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தின் தேவையை கர்த்தர் சந்தித்தரலும். இந்த குடும்பத்திலே இன்னமும் உமக்குள்ளே கடந்து வராத, ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத, உம்மை விசுவாசியாத சகோதர சகோதரிகளையும் நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக வரும் நாட்களிலே நீரே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பான நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன? இன்றும் கர்த்தர் திருச்சபையாகிய ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து நம்முடன் பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்று நாம் தாம் தேவன் தங்கியிருக்கும் ஆலயமாக, பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக இருந்தாலும் இந்த உலகத்திலே நமக்கு போராட்டங்கள் உண்டு. கர்த்தர் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர் மேலும் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் பெயர்கள் கர்த்தரை நினைப்பூட்டுதலாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் தனித்தன்மை உடையவர்கள். அவர்கள் கிறிஸ்துவின் ஆளுகைக்குட்பட்டவர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.